பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? ஆமென். மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது வேதத்துல பாத்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கு. என்னன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒருவன் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள் வந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள் புதிய மனுஷனா வரும்போது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் அவனுக்கு தராரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிருக்காரு இல்லையா? அவர் உலகத்தை ஜெயித்திருக்காரு. அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தராரு. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் தேவனால் எல்லாம் கூடும். என் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட என் தேவனால் கூடும் என்று முழுமனதோடு எந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்தை கர்த்தர் மேல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவாங்க. உலகத்தை ஜெயிக்கணும்னா பாவத்தை ஜெயிக்கிறது, சாபத்தை ஜெயிக்கிறது, கடனை ஜெயிக்கிறது, வியாதியை ஜெயிக்கிறது, பலவீனத்தை ஜெயிக்கிறது, போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஜெயாலியா கர்த்தர் உங்களை மாற்றுவாருங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்றா பாருங்க. முழு மனதோடு கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார், என் தேவனால் கூட ஒன்றுமே என்று கொஞ்சம் கூட துளி அளவோட குறைஞ்சு போகாம முழு மனதோடு கர்த்தர் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா, கடுகடு விசுவாசம் இருந்தா போதும். அவர் மலையை பார்த்து பிளந்துக்கோன்னு சொன்னாலும் அது அப்புறம் போய் கடவுள்னு சொல்லிருக்கா இல்லையா? கர்த்தர் மேல நீங்க விசுவாசத்தை வச்சீங்கன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்க, உலகத்தின் எல்லா காரியங்களும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க. ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் சொல்லிருக்காரு. நீ கிறிஸ்துவ பிள்ளைகளா மாறி, ஆணோட பிள்ளைகளா மாறி அவர் வழி நடக்கும்போது, அவருக்கு பிரியமான பிள்ளை நடக்கும்போது நிச்சயமா கர்த்தர் உங்க தோத்து போக விடவே மாட்டாருங்க. எல்லா காரியங்களும் நீ கைது செய்ய எல்லா காரியங்களும், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு, எல்லா காரியங்களையும் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஜெயாலியாக மாற்றுவார். ஏன்னா உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.